விஜய் சாரும் திரிஷா மேமும் ஒரு வெற்றில கலந்துருக்காங்க. அது எப்படி மேம் பாக்குறீங்க? சார் அது ஒரு கல்யாணம் சார். கல்யாணத்துக்கு 4 பேர் வரதானே சார் ரீசெண்டா எவ்வளவோ ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல ரூமர்னு நீங்களே சொல்லிட்டீங்க. வரும்போது நிறைய விஷயம் உண்மை எல்லாமே சேர்ந்துதான் கூட. அப்படி வரும்போது நேற்று அவருடைய நானே ஒரு 80 நாள் உள்ள போயிட்டு இப்பதான் சார் வெளியில வந்திருக்கேன். எனக்கு இந்த நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பார்வையில நீங்க ஒரு கல்யாணம் சார். கல்யாணம்னா ஒரு 1000-2000 பேர் வரதான் சேர்ந்து வரதான் நான் போறேன், நீங்க வரீங்க, உங்களுக்கு தெரியும்னா ஹலோ ஹாய் அப்படின்னு ஒரே கார்ல வந்தாங்க. சேர்ந்து வந்ததுதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டு வரது பிரச்சனை சொல்றாங்க. பாக்குறீங்க ஒரே காரு ஒரே காஸ்டியூம், அது ஒரு பெரும் தலைவரா இருக்கும். சம்பந்தமே இல்லாம என்ன போய் அடிமட்டத்துல இருக்கிற என்னைய மாதிரி கேக்குறீங்க. பார்வை நீங்க போல்டா டெசிஷன் எடுத்த ஒரு பெண்மணியா அதுக்கும் கல்யாணத்துக்கு கருத்துக்களும் போல்டா சொல்லக்கூடிய ஆளா இருக்கீங்க. இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி நீங்க அவங்க ஒரு தனிப்பட்ட அது ஒரு பர்சனல் வார்த்தை எனக்கு கேட்க மாட்டேன். என் டீப்பா ஒரு பர்சனல் குள்ள கேட்கும் போது அது என் பர்சனல் நான் இன்னொருத்தங்க பர்சனலுக்குள்ள போற மாதிரி அது நல்ல நல்ல விஷயம். ஒருத்தவங்க பர்சனலுக்குள்ள போறது நல்ல விஷயம். ஏன்னா அவங்க மேபி ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஒர்க்ல இருக்கிறதுனாலயா இல்ல இந்த மாதிரி ஒரு நடைமுறை வாழ்க்கை இருக்கிறதுனால நம்ம அவங்கள என்ன சொல்றது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பொலிட்டிக்கல் வேலை வேற பர்சனல்